டிஎஸ்ஆர் அண்ணே பாட்டி, அதிர்ச்சி அருண் அண்ட் பெசன் ரவி அண்ணே. என்ன இது? முத்துன பலா கொட்டை. யாரு? அதுல இன்கிரீடியன்ஸ். இத பலா பிஞ்சும் விதையும் போட்டு பண்ணீங்களே, டிஷ் பேர் என்ன? அது சொல்லுவாங்க மட்டன் பலா பிஞ்சு குழம்புன்னு தான் சொல்லுவாங்க. மட்டன் இல்லாம பண்ணிருக்கீங்க? மட்டன் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம். எப்போ இருந்தாலும் அரிசி சாப்பாட்டுக்கு மட்டும்தான் நம்ம மக்கள் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல, டிஷ் பேர் மட்டும் சொல்லுங்க. அது சண்டாரை மசாலா பலா பிஞ்சு கறி அப்படி வச்சுக்கலாம். இல்ல இது வந்து புரோட்டாவுக்கு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம், சாதத்துக்கு சாப்பிடலாம். அனைத்து வகையான மெயின் டிஷ்ஷோட காம்பினேஷன் டிஷ் இது. சாச்சி பிட்டி கூட சொல்லாது. சூப்பர். நாங்க உங்க பேச்சை கேட்கறதுக்கு உங்களுக்கு தமாஷ் பண்ணினே இருக்கிறோம். நீங்க சொல்லினே இருக்கீங்க. பட் ரொம்ப நல்லா குக் பண்ணிருக்கீங்க. பலா பிஞ்சும் அந்த பலா விதையும் குக்கான விதம் சூப்பர். மசாலா வந்து அந்த பலாக்காயை வந்து நீங்க குக்கர்ல தண்ணி ஊத்தி வேக வச்சீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வேக வச்சேன். அதான் 4 சீட்டு வேக வச்சேன். ஆமா, அதான் என்ன ஆயிடுச்சுன்னா கொதிக்க வச்சு எல்லாம் டைல்யூட்லாம் பண்ணீங்கல்ல, அதுல கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு. மசாலா கொஞ்சம் குறைச்சலா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. அந்த மசாலாவுடைய காரம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போயிருக்கு. அது நேச்சுரலாவே 2-3 நாளா சார் சாரி இதை சொல்றேன்னு நினைச்சாதீங்க. சொல்லுங்க. எனக்கு காரஞ்சாரமா உள்ள ஹோட்டல்ல தான் சாப்பிட்டா பிடிக்கும். இல்லாட்டி நாக்கு வெந்து போயிடும். சரி, செத்து போயிடும். இப்போ என்ன எனக்கு என்ன சொல்ல வரீங்க? உங்க நாக்கு செத்து போயிடுற. என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மசாலா ஓவர் மிக்சிங் பிளா 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 ஆகி வயிறு வீங்கி போயிடுச்சு சார். யாருக்கு? எனக்கு. அது கூட பரவாயில்ல. இங்க 7 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் போய் பாருங்க. அப்படியே பச்சை மசாலா, பச்சை இது ஐயோ சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. நீ ஏன் 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை செய்ற? நான் ரிசைன் பண்ணிட்டேன். நான் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன். சூப்பர். 5 ஸ்டார் 7 ஸ்டார் போறது இல்ல. ஐயோ டாப் குக்கு டூ குக்கோட குக்கிங் ஸ்டைல் 7 ஸ்டாரோட பெஸ்ட். அப்படியே மாத்திட்டாரு. உண்மையா சொல்லுங்க சார். என்ன டெக்னிக்கல் அடிக்கிறாங்க.